கண்டிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு மணாலி போகிறதுக்கு பல பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மணாலிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணலாம், பட்ஜெட்டில் நமக்கு எங்கே ரூம் கிடைக்கும்னு சொல்லி பல பேருக்கு டவுட்டுமே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டே வீடியோ தான். அதுவும் வெறும் 250லேருந்து 300 ரூபாய்க்குள்ளே தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல் ஸ்டே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் ஸ்டே பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டு, ஹலிமா தேவி டெம்பிள், மால் ரோட்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதாங்க உண்மை. இந்த நல்ல வியூவோட இருக்கிற இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் அண்ட் இந்த ஹோட்டலை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எப்படி வரதுன்னு பார்க்கலாம். மணாலியை வந்து ரீச் பண்ணதும் மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களோட ஓன் வெஹிக்கல், கார் இருந்தால் கார்லேயும், இல்லைனா பைக் இருந்தால் பைக்லேயும் போய் ரீச் பண்ணலாம். ஓன் வெஹிக்கல் இல்லாத பட்சத்தில் இங்கே ப்ரைவேட் கேப் அண்ட் ஆட்டோஸ் நிறையாவே இருக்குது. அதுலேயுமே நம்ம போய் இந்த ஹோட்டலை ரீச் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலுக்கு எப்படி நீங்கள் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் booking.comல இந்த ஹோட்டலோட டீட்டெயில், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் மூலயமாவும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மொபைல் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவைலபிலிட்டிலாம் செக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரூமை விசிட் பண்ணியுமே புக் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் எடுத்து அவங்களுக்கு டைரெக்டாக அவைலபிலிட்டி எல்லாமே செக் பண்ணி பிஃபோராகவே நீங்கள் கிளம்புற இடத்துல இருந்தே புக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா, சீசன் டைமில் இந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட் ஸ்டே ரூம் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஹோட்டலை விசிட் பண்ணி அங்கே போயே புக் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே லொக்கேஷன் அனுப்புவாங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இந்த பில்டிங்கில் மொத்தம் 5 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமு மெயின்டெனன்ஸ் டீம் இருப்பாங்க. மீதி இருக்க 4 ரூம் தான் நம்மள மாதிரி டிராவலர்களுக்காக பட்ஜெட்டில் இவங்க ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற 4 ரூமுமே சேம் டைப்பில் தான் இருக்கும். அண்ட் 4 ரூமுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் 2 டைம் விசிட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் வந்து ஆஃப் சீசன்லேயும், இன்னொரு டைம் ஆன் சீசன்லேயும் விசிட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூ வந்து ஸ்னோ இல்லாத டைம் எடுத்தது. ஸ்னோ உள்ள டைமுமே நாங்கள் இந்த ரூமுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் எடுத்த வீடியோவை நீங்களே பாருங்கள். ஸ்னோ வியூவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்னோ டைமில் வந்தாலுமே சரி, இல்லைனா நார்மல் டைமில் வந்தாலுமே சரி, நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ரூமு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் தான். இங்கே இருக்க வியூவு, இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ், இது எல்லாமே எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஹோட்டலை புக் பண்ணுறதுக்கு பெரிய அளவு ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் புக் பண்ணிங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ரீச் ஆனதும் இங்கேயே ஹாட் வாட்டருமே வரும். ஸோ நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு, பாத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஹாட் வாட்டர் ரெகுலராகவே வந்துட்டு இருக்கும். அப்படி ஹாட் வாட்டர் வரலனாலும் நீங்கள் கீழே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உடனே அவங்க சரி பண்ணியுமே கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஸ்டேல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லையுமே 4 பெட்லேருந்து 5 பெட் இருக்கும். நீங்கள் தனியாக வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பயங்கர ஷூட்டபுளாக இருக்கும். இந்த ரூமில் பசங்க மட்டும்தான் தங்கலாமானா அதுதான் இல்லை. இந்த இடத்துல நிறைய லேடிஸ் வந்து தங்கியிருக்காங்க. அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போதுமே வேற ஒரு ரூமில் நிறைய கேர்ள்ஸோட வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸாக வந்து தங்கறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா சேஃபாக தான் இருக்கும். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே போட்டிருப்பாங்க லேடிஸ்லாம் தங்குற மாதிரி. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் மணாலிக்கு புதுசுனா இந்த ரூமில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கனாலே அவங்களே கைட் பண்ணுவாங்க எங்கே போகணுன்ற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துலயே 3 டைம்ஸ்க்கான ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு வேணும், அதாவது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அவங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ட் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வேணுனாலும் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதையுமே இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்னிங் நூடுல்ஸும் பிரெட் ஆம்லேட்டும் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்களே கேம்ப் ஃபயருமே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அந்த கேம்ப் ஃபயருக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஹெவி ஸ்னோ இருந்தாலோ, ஸ்னோ ஃபால் இருந்தாலோ அந்த டைம்லாம் கேம்ப் ஃபயர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்னோ இல்லாத டைம் கேம்ப் ஃபயர் கேட்டிங்கன்னா அவங்களே பண்ணி தருவாங்க. ரொம்பவே குளிர் டைமில் இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம், ஹலிமா தேவி டெம்பிள் பக்கம் அண்ட் மால் ரோடு பக்கம்னு. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் வரும். அண்ட் மால் ரோடு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வரும். அதை தாண்டி ஹலிமா தேவி டெம்பிள் வெறும் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். முக்கியமாக ஹலிமா தேவி டெம்பிள் போகிற மாதிரி இருந்தால் வாக்கிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த கடைகளில் நமக்கு மெமரிஸுக்காக வாங்குறதுக்கு நிறையவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மால் ரோடை விடவே இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். அண்ட் அந்த ஹோட்டல் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி நிறையா
யாக்ஸ் இருக்குது, அதில் ரைட் பண்ணலாம். அதை தாண்டி மணாலிக்கான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணிங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அதை போட்டு பார்த்து நீங்கள் ஃபோட்டோஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக நிறையவே இருக்குது இந்த ரோட்டில். ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நீங்கள் ரூமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து விசிட் பண்ணிங்கனாலும் பெஸ்ட்டு தான். அண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மால் ரோடு போகணுன்னாலுமே நீங்கள் மால் ரோடுக்கு வெறும் 4 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். பட் ஆனால் நடந்து போக முடியாது. ஆட்டோ இருந்தால் ஆட்டோவில், அப்படி இல்லைனா உங்ககிட்ட பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் பைக்கில் போய்க்க வேண்டியது தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நீங்கள் ப்ரைவேட் பஸ்லேயோ இல்லைனா ப்ரைவேட் கேப்லேயோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் மணாலி வந்துருந்தீங்கன்னா இங்கே லோக்கலில் உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு போகணும், பைக் ரெண்டல் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ரூம்காரங்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்களே அவங்க தெரிஞ்சவங்களோட நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக்குக்கு 450 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்கூட்டியாக இருந்தால், அதுவே ஹிமாலயனாக இருந்தால் 800 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்னோ டைம்லலாம் பைக் ரைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலோட ரிவ்யூஸு, இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், என்ன ஏது அண்ட் ப்ராப்பர் டீட்டெயில் இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 250 தான் சார்ஜ் பண்ணாங்க. மேபி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகலாம். ஸோ எல்லாமே நீங்கள் முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. நாங்கள் போன டைம் 250 பர் பர்சன்னா மேபி சீசன் டைமில் 300 இல்லை 350 அந்த ரேஞ்சு தான். ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற எது வேணாலும் ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.